இதேவேளை பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக இறுதி நாள் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு உட்பட 10 மாவட்டங்களில் மக்களின் அமோக வரவேற்புடன் வெகு விமர்சையாக இடம்பெற்றது. இதேவேளை பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் இறுதி நிகழ்வுகள் வவுனியாவில் நடைபெற்றன. மங்கள வாத்தியங்கள் முழங்க சத்தியப்பிரமாண பேழை வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு எடுத்து வரப்பட்டது. இந்த நிகழ்வுகள் வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் மோகநாதன் தலைமையில் இடம்பெற்றது. சர்வமத தலைவர்களின் ஆசீர்வாதத்தினை அடுத்து நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தலைப்பு பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக என்று. அதனால்தான் ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். எனவேதான் இந்த பிள்ளையுடைய பெரும் மகிழ்ச்சியாகப்பட்டது பெற்றோரின் கையில் இருக்கின்றதா பிள்ளைகள் கையில் இருக்கின்றதா என்று கேள்விக்கு எழப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதிக்கின்றவர்களாக இருக்க ஆசீர்வதிக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நல்ல நிகழ்வை ஆசீர்வதிப்பாராக. வவுனியா மாவட்ட அரசு அதிகாரிகள், முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தேசத்தின் நிகழ்காலத்தை பாதுகாப்பாக வைப்பதும் இன்று இலங்கையை நோக்கி நிற்கின்ற மிக முக்கியமான ஒரு சமூக பிரச்சினை, சகலருடைய மனதினையும் தொட்டு ஒவ்வொருவருடைய மனச்சாட்சியினையும் எழுப்பிவிட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான சமூக பிரச்சினை சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை என்பதாகும். இந்த சமூக பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செயற்பாடு கிராம மக்களிடையே, பொதுமக்களிடையே, சகல சமூக மக்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்துவது என்பதாகும். MTV நிறுவனமும் அதற்கு அனுசரணையாக கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி ஆரம்பித்த அவர்களுடைய செயற்பாட்டினை இலங்கையின் முழு பிரதேசங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் நடாத்தி இன்று இந்த இறுதி நிகழ்வினை நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி மாணவிகளின் நடன விழா மேடையை அலங்கரித்தது. பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் இறுதி நிகழ்வுகள் யாழ் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் நாகலிங்கன் வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்றது. யாழ் புனித பொஸ்கோ வித்தியாலய மாணவர்களின் பேண்ட் வாத்தியத்துடன் சத்தியப்பிரமாண பேழை எடுத்து வரப்பட்டு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. இதனையடுத்து சத்தியப்பிரமாணம் எடுக்கப்பட்டது. Providing for their security as well as guaranteeing the protection of their rights. இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசு அதிகாரிகள், போலீசார் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சிறுவர் பிரச்சனை என்பது இலங்கை முழுவதிலும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் எமது மாவட்டத்திலும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சிறுவரை வேலைக்கு அமர்த்துவது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இதை கட்டுப்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகள் எடுத்து வருகின்ற போதிலும் அது எல்லோருடைய ஒத்துழைப்பாளன் தான் கட்டுப்படுத்த முடியும். அந்த வகையிலே இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கை ஈட்டும் மூலமாக சக்தி டிவியும் சக்தி வானொலியும் இணைந்து நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வு அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மையமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இதை நாங்கள் சக்தி வானொலிக்கும் சக்தி டிவிக்கும் நமது நன்றியை கூறிக்கொள்கின்ற அதே வேளை இது ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக எல்லாரும் இணைந்து இதை செய்வதன் மூலம்தான் இதனுடைய சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கும் சிறுவர்களை வளமானவர்களாக எதிர்கால உருவாக்குவதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவை. அவை அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சர்வமத ஆசீர்வாத நிகழ்வுகளை அடுத்து சத்தியப்பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. பிள்ளைகளை பாதுகாக்கவும் அதிகபட்ச அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்கும்
இப்படியான பல சமூக அணுகுமுறைகளின் ஊடாகத்தான் இந்த சிறுவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே பிரச்சனையை கதைப்பதை விட அதனுடைய தீர்வை பற்றி சிந்திக்க வேண்டிய காலமாக இருக்கின்றபடியா நான் நினைக்கின்றேன் அனைவருமே இணைந்து இந்த செயல்பாட்டில் ஈடுபடுவதனூடாக இந்த சிறுவர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க அனைவரும் இன்று முனைய வேண்டும் என்று சத்திய பிரமாணம் எடுத்திருக்கின்றோம்.